இன்னைக்கு என் பக்கத்துல 2 ஸ்கூல் பசங்க பேசிட்டு இருந்ததை கேட்டேன். இப்ப வரைக்கும் என்னால அதுல இருந்து வெளியில வர முடியல. என்ன ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. பஸ் ஸ்டாப்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 2 பசங்க என் பக்கத்துல இருந்து பேசிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் கேட்டா, நீ பிசிக்ஸ்ல எவ்வளவு மார்க்? அவன் தயங்கிட்டே சொன்னா, டே நான் 1 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு. யாராவது கேட்டா, நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன்னு சொல்லுடா அப்படின்னு அவன் சொன்னான். அவன் ஃப்ரெண்டு சொல்றான், டே அதுல என்னடா இருக்கு, நானே ஜஸ்ட் பாஸ்லாம் ஆயிருக்கேன், நீ ஃப்ரீயா விடுடா. உடனே அந்த பையன் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், டேய் நல்லா படிக்கிற பையன் ஃபெயில் ஆயிட்டா எப்படின்னு கேட்பாங்க இல்லடா அப்படின்னு சொன்னான். இதை கேட்டப்பதான் நான் ஒண்ணு யோசிச்சேன். நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு ப்ராவர்ப் படிச்சிருக்கோம்ல, ஃபெயிலியர்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் டு சக்சஸ்னு. ஆனா உண்மையாவே அவே ரியலி அலௌட் டு ஃபெயில்? முக்கியமா இந்த நல்லா படிக்கிற பையன், பெர்ஃபெக்ட்டா இருக்க பொண்ணு அப்படிங்கிற டேக் வச்சிருக்கவங்க பாடுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபெயிலியருக்கு பயந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்றதையே நிறுத்திடுறோம். அண்ட் இது நம்ம ஸ்கூல் மார்க் ஷீட்டோட மட்டும் முடிஞ்சிட்டு இல்ல, லைஃப் லாங் இந்த பயம் நம்மள துரத்திட்டே தான் இருக்கு. ஸ்கூல்ல ஃபெயிலியர், ஃப்ரெண்ட்ஷிப்ல ஃபெயிலியர், காலேஜ்ல ஃபெயிலியர், லவ்ல, கரியர்ல, பினான்சியலா எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்துல லைஃப்ல நம்ம தோத்துட்டே தான் இருக்கும். ஆனா இது நம்ம வெளியில சொல்ல பயந்துட்டு ஐம் ஃபைன், எல்லாமே பெர்ஃபெக்ட் தான் அப்படின்னு ஒரு மாஸ்க் போட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். So to that boy at the bus stop and anyone seeing this video feels like they are constantly failing in life, எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு தான் சொல்லணும்னு தோணுது. தோத்து போங்க, பரவாயில்ல, தோத்து போங்க. ஃபெயில் ஆகுறது தப்பே இல்ல. தைரியமா இன்னும் பெட்டரா ஃபெயில் ஆகுங்க. ஆனா இந்த பயத்தால ட்ரை பண்றது மட்டும் எப்பவுமே நிறுத்திடாதீங்க. முதல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு ஒரு ஹெவியான கிரவுண்ட் உங்க தலை மேல வச்சிருக்கீங்கல்ல, அதை கீழே இறக்கி வைங்க.